பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சுதந்தரிப்போம் வாருங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்து ஜெபிக்கும்படியாக இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காஸ்பல் ஸ்பார்க் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே யூடியூப் லைவ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இருக்கிற இடத்தில் நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் அது நிச்சயமாகவே அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒருவேளை இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி 21 நாட்கள் நாம் இப்படியாக கூடி ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்து வந்திருக்கிறார். இத்தனை நாட்கள் நம்மை நடத்தின தேவன் அவர் இனிமேலும் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு 18வது நாள் இல்லை, 17 நாட்களை கடந்து 18வது நாட்களுக்குள்ளாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு 3 நாட்கள் ஜெபங்கள் இருக்கிறது. அதை உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. நம் ஒவ்வொருவருக்கும் அதை ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் இந்த ஜெப நாளை நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? தாகத்தோடு வாஞ்சையோடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே நாங்கள் இந்த லைவ் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் லைவ் ஜெபத்தின் மூலமாக இணைந்து ஜெபிக்க உம்முடைய பிள்ளைகளாக ஒருமனப்பட கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக நன்றி. இந்த நாளினுடைய ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, இதை கேட்கிற ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெப நேரங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே, எல்லா பகுதிகளையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திற்குள்ளாக எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீங்கள் தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரை, உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த இருக்கிறோம். இருக்கிற இடத்துல உற்சாகமாய் நாம் ஒவ்வொருவரும் பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு பாடலை நாம் பாடலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் அவர் கிருபை அவருடைய இரக்கம் நம்மை விட்டு மாறாதது. ஹல்லேலூயா. நாம் உணர்ந்து பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மனிதர்கள் நம்மை விட்டு விலகி இருக்கலாம், மலைகள் போன்று நம்மை நம்பினவர்கள் விலகி இருக்கலாம், ஆனால் அவர் மாறாதவராக, அவர் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். ஆமென். உணர்ந்து நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். இருக்கிற இடத்துல மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனால் அவருடைய கிருபை மாறாதது. உற்சாகமாய் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே சொல்லுவோமாம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் சொல்லுவோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர் சொல்லுவோமா. எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுவோம். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. உற்சாகமாய் கரங்களை தட்டி மலைகள் விலகினாலும்
அவர் நமக்காக ஜீவன் தந்திருக்கிறார். அவர் விலக மாட்டார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடலாமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுங்க. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுவோம். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனால், நல்ல கரங்களை தட்டி, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். அவர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும்போது, இல்லை நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தால் அதை நாம் மேற்கொள்ள முடியும். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். யெகோவா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர். சொல்லுங்க. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுவோமாம். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். கரங்களை தட்டி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அது மாறாததாக இருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை அவருடைய இரக்கமும் மாறாததாக இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். இந்த மாலை நேரத்தில் இன்னொரு பாடலை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அற்புதம் நிச்சயமாகவே நடக்கும். ஹல்லேலூயா. அந்த பாடலை கேட்கிற நீங்கள், பாடலை பாடுகிற நீங்கள் உற்சாகமாக பாடும்படி கேட்கிறேன். ஒருவேளை புதிதாக நீங்கள் இந்த பாடலை பாடலாம். இதை பாடும்போது ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சு, ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது என்று சொல்லி பாடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். எல்லாம் நல்ல உற்சாகமாய் ஆமென். இருக்கிற இடத்துல நல்ல பாடலாமா? விடுதலையா? அவருடைய நாமத்தை விசுவாசித்து கரங்களை தட்டலாம். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுங்க. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுவோம். உந்தன் வல்லமைகள். ஆமென். அவருடைய வல்லமை அது மாறாதது, அது குறைந்து போகவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுங்க. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நல்ல கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் காட். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில
ஒருவேளை ஒரு அற்புதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு உடைத்தெறிவா. சொல்லுவோமா? துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவா. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள், ஆமென், அவருடைய மகிமை மாறவில்லை. நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில விளங்கும். மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? அன்னைக்கு ஆண்டவர் லாசரு மரித்த போது அவருடைய சகோதரிகளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அதை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவா. மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். சொல்லுங்க. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போக, எஸ், உயிர்த்தெழுதல் மகிமை மாற, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நல்ல உற்சாகமாய். எந்த விதமான மந்திர செய்வினை கட்டுகளாக இருந்தாலும் அதை இயேசுவால் உடைத்தெறிய முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒருவேளை மந்திர பில்லிசுனிய கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விடுவிக்கிறார். சாத்தானி சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவா. சொல்லுங்க. சாத்தானி சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல், ஆமே, உந்தன் வல்லமைகள். நல்ல விசுவாசத்தோடு பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி. இல்லை இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுங்க எல்லாரும். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போக, ஆமென். உந்தன் உயிர்த்தெழுத இயேசுவே உம்முடைய வல்லமை அது மாறாததாக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். சொல்லுங்க. இயேசுவை நோக்கி பார்த்து நான் விசுவாசிக்கிறேன். வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அவருடைய வல்லமைகள்
குறைந்து போகாததாக இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அது மாறாததாக இருக்கிறது. ஓ, இந்த நாளில் அவரை நம்ம விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பரம வைத்தியராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் பரம வைத்தியராக இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருங்க, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த பலவீனங்கள் வந்தாலும் அது எங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஓ ரபகதரமகஷகதரபா. எல்லாரும் சொல்லுவோம், நீங்க எங்க கூட நடத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது இல்லை, அவரால் நாம் பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய முடியும். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நீங்கள் என் கூட இருந்து நடத்துங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தர் அந்த நேரத்தில் ஆராதிக்கலாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. ரபகதரபா. இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஆராதிப்போமா. நீங்க எங்க கூட இருந்து நடத்துங்கப்பா. நீங்க எங்க கூட இருங்க ஆண்டவரே. ஓ, நீர் வியாதியை மாற்றுகிறவர், நீ சுகம் தருகிறவர். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்றீங்களா? என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் இல்லாமல் வாழ முடியாது? ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நான் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் ஆண்டவரே தாயாக இருக்கிறீரே, நான் கலங்கி நிற்கிற நேரத்தில் ஒரு தகப்பனை போல நீ சுமக்கிறீரே, நீர் என்னோடு இருந்து நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. இயேசுவே ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. சொல்லுமா, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுவோம், என் வெளிச்சம் நீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எஸ் லார்ட். ஓ, அவர் இருளான வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிறார். ஒளியற்ற வாழ்க்கையில அவர் வெளிச்சத்தை தருகிற தேவனாக இருக்கிறாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோமா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவர் மாற்றி அவர் வெளிச்சத்தை தர போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா அவர் இருக்கிறாரு. சொல்லுவோமா. கண்ணி சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. சொல்லுங்க.
கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாய்மானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுவோமாம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க, அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்துகிற நேரத்தில் ஒரு தாயை போல் அவர் நம்மை தேற்றுகிறார். காயப்பட்ட நேரத்தில் ஒரு தகப்பனை போல் அவர் நம்மை சுமக்கிறார். அவரே நமக்கு அம்மாவும் அப்பாவுமாய் இருக்கிறாரே. அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம மகிமைப்படுத்தலாமா? வியாதியின் நேரத்தில் மருத்துவரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. சொல்லுமா? வியாதியின் நேரத்தில் மருத்துவரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் நண்பரும் நீரே, என் வைத்தியர் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுவோமாம். என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எஸ் லார்ட், நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாதப்பா. நாங்கள் கண்ணீர் சிந்துகிற நேரத்தில் ஒரு தாயை போல, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனை போல எங்களை சுமந்து எங்களை தேற்றுகிற தேவன் நீர் இருக்கிறதற்காக நன்றி. வியாதி நேரத்தில் நீர் மருத்துவராக இருக்கிறதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நீர் மாற்ற போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் வியாதிகளையும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாடினால ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இன்றைக்கி அவர் அற்புதத்தை செய்கிறார். விசுவாசத்தோடு பாடின ஆராதித்த தேவனை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும். நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தையும் அவர் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகப்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்று சொன்னால், ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் விடுதலையாக நாம் ஆராதித்து பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேகருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலையும் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல பாரத்தோடு நம்ம காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இதில் இணைந்து ஜெபிக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலையும் நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னால், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, அநேக மக்கள் பிசாசின் போராட்டத்தில் அவர்கள் பிடிப்பட்டது நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையில்
அவர்கள் பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா 8வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, அவனை யாரால் என்ன பண்ண முடியாத, கட்ட முடியாது. லேகியோன், பிசாசினால் நிரப்பப்பட்ட அந்த மனிதன் பாருங்க, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த பிசாசின் பிடியினால் அகப்பட்டு இருந்ததுனால அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வான், பக்கத்தில் வருகிற மற்றவர்களையும் காயப்படுத்துவான், அவனை சங்கிலிகளாலும் கட்ட முடியாது இருந்த ஒரு சூழ்நிலை, அவன் நிர்வாணியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பிசாசினால் வந்த போராட்டம், பிசாசின் கிரியை அவனுக்குள்ளாக இருந்ததுனால வந்த பிரச்சனை. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக இருந்த அந்த பிசாசை துரத்தின போது அவன் புத்தி தெளிந்து அவன் தன்னுடைய ஆடைகளை அணிந்து அவன் உட்கார்ந்திருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்களிலே பலவித பிசாசின் போராட்டங்களினால தங்கள் வாழ்க்கையில் பாதிப்புகளை சந்திக்கிற மக்கள் உண்டு. இல்லை, பல வியாதிகளை சந்திக்கிறவர்கள் உண்டு. இல்லை, தொழில்களில் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் உண்டு. இல்லை, இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல மார்க்கு 9வது அதிகாரத்தில் 25வது வசனங்கள், அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஊமையும் இல்லை செவிடுமான ஒரு ஆவியை பிடித்த ஒரு மனிதனை அவனை ஆண்டவர் சுகமாக்குகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் சீஷரிடத்தில் கொண்டு போகிறார்கள். அவர்களால் அவனை சுகமாக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்கும் போது அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் எங்களால் முடியாமல் போயிற்று என்று சொல்லும்போது, உங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாச நிமித்தம், விசுவாசம் இல்லாததினாலே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ பாருங்க, இந்த நாட்களில் அவன் ஊமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவன் செவிடாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்குள்ள இருந்த அந்த ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி. இன்னைக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளினால இப்படிப்பட்ட குறைபாடுகளோடு கூட இருக்கிற மக்கள் உண்டு. எல்லாம் அப்படி இல்லை, நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த ஜெபத்தில் அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். இல்லை, எல்லாம் பாவத்தினால் அல்ல, எல்லாம் சாபத்தினால் அல்ல. இல்லை, பாவத்தினாலேயும் வியாதிகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, சாபத்தினாலேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாம் பிசாசினால் வர்ற காரியம் கிடையாது, பிசாசின் போராட்டத்தினாலேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ இந்த நாளில் பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய விடுதலைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிகமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சத்துருவினுடைய அந்த வல்லமையினால் பிடிப்பட்டிருக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்க. சரியா? ஓகே. காஸ்பல் ஸ்பார்க் ஊழியத்திற்கு என்று சொல்லி மகாபலிபுரம் பக்கத்தில், சென்னை அடுத்த மகாபலிபுரம் பக்கத்தில் காரணை என்கிற ஒரு இடத்துல நமக்கு ஒரு சபை இருக்கிறது. அதுதான் முதல்ல நம்ம ஆரம்பித்த சபை. அதற்கப்புறமாக ஆண்டவருடைய கிருபையினால் ஒரிசாவில் நம்ம சபை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 சபை நம்ம கட்டியிருக்கிறோம். 2030க்குள்ளே ஒரு 100 சபை கிராமங்களில், சபைகள் இல்லாத பகுதிகளில் ஸ்தாபிக்கணுங்கிறது நம்முடைய தரிசனம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இருக்கிறது, காரணை என்று சொல்லி மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நமக்குன்னு ஒரு சபை இருக்கிறது. அந்த சபைக்கு ஒரு குடும்பம் வந்து கொண்டு இருந்தார்கள். அந்த மகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு வயதிலிருந்தே அந்த மகளுக்கு ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டு சுருக்கமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த மகளால் தானாக மோஷன் போக முடியாத ஒரு பலவீனம், இப்படி பலவிதமான பிரச்சனை. பாருங்கள், தொடர்ந்து சபைக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆண்டவர் சில மாற்றங்களை தந்திருந்தார். ஆனாலும் ஒரு பரிபூர்ண விடுதலை இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் அவர்களுக்காக ஜபிக்கும் போது அந்த சபையின் போதகராக இருக்கிற அருமையான ஐயா அவர்களும் இன்னொரு உடன் ஊழியரும் இணைந்து ஜபிக்கும் போது அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த மகளுக்குள்ள இருந்த ஒரு அசுத்த ஆவி புறப்பட்டு போனது. அதற்கப்புறமாக நல்ல மாற்றங்கள் அவருடைய மகளுடைய சரீரத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி அநேக பிரச்சனைகள் டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் பிசாசின் போராட்டம். எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கேன்சர் வியாதியினால் மரித்து விட்டார். பாருங்கள், ரொம்ப ஜோம் பண்ணோம். ஆனால் அவருக்கு இருந்த காரியம், முக்கியமான அவருக்கு இருந்த காரியம் என்னென்னா, பிசாசின் போராட்டத்தினால் வந்த அந்த வியாதி கேன்சர். இன்றைக்கி கேன்சர் அநேகருக்குள்ளே வருவதற்கு காரணம் பிசாசினுடைய போராட்டத்தின் நிமித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம அதிகமாக இந்த நாட்களில் ஜெபிக்க போகிறோம். பிசாசின் போராட்டத்தினால குடும்பங்களில் பிரச்சனைகள் இல்லை, பிசாசின் போராட்டத்தினால தொழில்களில் முன்னேற்றங்கள் இல்லை, பிசாசின் போராட்டத்தினால வேலைகளை சரியாக செய்ய முடியவில்லை. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரர் நம்முடைய யூடியூப்பில் உள்ள வீடியோக்களை பார்த்து விட்டு அதில் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ண, அப்போ சொல்லும்போது அவர் சொன்னார், என்னால் வேலை செய்ய முடியல, ஒரு பயமாக இருக்குது.
அந்த பயத்தின் ஆவி, பிசாசின் போராட்டத்தினாலே உண்டான தாக்கம். ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி அநேக மக்கள் பிசாசின் போராட்டத்தினாலே தாக்கப்பட்டு அவர்கள் பலவிதமான இக்கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். அவருடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம். அதே நேரத்தில் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ஆவிகள் வெளியேறும்படியாக நம்ம கட்டளையிட்டு நம்ம ஜெபிக்கலாம். இல்லை பாருங்கள், அன்னைக்கு பவுல் ஒரு இடத்துக்குள்ளாக போகும்போது, வழக்கத்தின்படி அவன் ஜெபிக்கிற இடத்துக்கு போகும்போது, அந்த இடத்துல இல்லை மந்திரவாதத்தை செய்கிற ஒரு மகள், இல்லை அவளுக்குள்ள பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்படி காரியத்தை செய்கிற ஒரு மகள், அவன் அந்த பவுலை பார்த்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லும்போது, இல்லை ஒரு நேரத்தில் அந்த பவுல் சொல்லுகிறார், இயேசுவின் அந்த அவளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி வெளியே போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் என்று சொல்லும்போது அது வெளியே போனது. ஒருவேளை இந்த போராட்டத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், நாம் செய்ய வேண்டிய காரியம், யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிலிருந்து அந்த ஆவி வெளியேற வேண்டும் என்று நாம் கட்டளையிட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் எல்லாரும் பாரத்தோடு இருக்கிற இடத்துல நம்ம எல்லாம் பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, பலவிதமான பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களை, பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை குடும்பங்களில் ஆண்டவரே பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறதுனால பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள், ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோருக்கு இடத்துல பிரச்சனைகள். நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் விடுவிப்பீராக. எல்லாம் இருக்கிற இடத்துல பாரத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா? கர்த்தரை நோக்கி பார்த்து பாரத்தோடு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த பிசாசின் போராட்டத்தில் யார் யாரெல்லாம் அகப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாம் பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் கண்ணி தெரித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பிசாசின் கண்ணிகள் யார் யாருக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறதோ, ஒருவேளை ஊழியர்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த கண்ணிகள் தெரிக்கப்படும். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி அவர் நம்மை தப்புவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேடன் அவன் மறைமுகமாய் நம்முடைய கால்களுக்கு வளைய வைக்கிறவன் வேடன். அவனுடைய கண்ணிகளை ஆண்டவர் இந்த நாளில் உடைத்து எறிவாராக. குடும்பங்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுடைய சரீரங்களுக்கு விரோதமாக எல்லா போராடுகிற வேடனுடைய கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் அது தெரிப்பதாக. எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒருவேளை இந்த பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர்களை விடுவிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விடுவிக்கிறார், அநேகரை விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத ஆவியே அந்த மனிதனை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுங்க. வியாதியை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவியே வெளியேறு என்று கட்டளை கொடுங்க. பலவீனத்தை, குறைவுகளை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவியே சரீரத்தை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுங்க. நீங்க கட்டளை கொடுத்து ஜெபிக்கும் போது அந்த ஆவிகள் வெளியேறுகிறது, அந்த ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஆவிகளின் போராட்டத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை விட்டு அந்த ஆவிகளினுடைய கிரியைகள் வெளியேறுவதாக என்று நாங்கள் ஒருமனப்பட்டு கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பாரத்தோடு ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பலவித வியாதியில் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள், வியாதிகளுக்கு எல்லாமே பிசாசின் போராட்டம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பிசாசின் போராட்டத்தினால சில பேர் வியாதியில் இருக்கிறாங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு மாறலை. காரணம் என்னன்னு சொன்னால், ஸ்கேன் எடுத்து பார்த்தா எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி. அதுக்கு காரணம் பிசாசின் போராட்டத்தினாலே வந்த தாக்கம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுறீங்களா? இயேசுவின் நாமத்தினால வியாதிகளை வந்து கொண்டு வந்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் யார் யாருக்குள்ளாக அந்த வியாதிகளை கொண்டு வந்திருக்கிறதோ அவர்களை விட்டு வெளியேறுவதாக என்று நாங்கள் கடிந்து கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு அந்த ஆவிகள் வெளியேறுவதாக, அந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக, இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை நீங்கள் செய்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் குடும்பங்களில் பிசாசின் போராட்டங்கள். பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பிசாசின் போராட்டங்கள் நாளை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. பாருங்க, அநேக சாட்சிகள் அப்படி பார்க்கிறோம். எத்தனையோ கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட காரியங்களின் நிமித்தம் அவர்கள் வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு மாத்திரமல்ல, குடும்பங்களிலேயும் பலவிதமான போராட்டங்களை அவர்கள் சந்திக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதான எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ள பிசாசு ஆளுகை செய்து குடும்பத்தில் போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறானோ அவர்களுடைய குடும்பங்களை விட்டு பொல்லாத ஆவியே நீ வெளியேறு என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா, உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் போராட்டத்தினாலே பாதிக்கப்பட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக. இல்லை, இந்த லேகியோன் பிசாசு அவன் அப்படி இருக்க காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த பொல்லாத ஆவிகள். நம்ம எல்லாம் பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த பிசாசின் வல்லமையினாலே பிசாசின் போராட்டத்தினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மனநிலைமைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட கண்ணிகள் தெறிக்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அடுத்து ஒரே ஒரு காரியத்துக்காக எல்லாம் பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் பலவிதமான பாருங்க, பிசாசின் ஆளுகை தங்களுக்குள் ஆளுகை செய்கிறதுனால பலவித பாவத்தில் அடிமைகளாக இருக்கிற மக்கள் பாருங்க, போதையில் அடிமையாக இருக்கிற மக்கள் பாருங்க, இன்னும் போதை பொருட்களுக்கு அடிமைகளாக இருக்கிற மக்கள், இப்படி அநேக மக்கள் அந்த அடிமைகளாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக இருந்து அந்த பிசாசு கிரியை செய்கிறதுனால அவங்க அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தங்களை தாங்களே அவர்கள் காயப்படுத்தி கொள்ளுகிறார். நிறைய பேர் பாருங்க, அவங்க எங்கேயோ குடித்து விட்டு விழுந்து கிடக்கிறாங்க, அந்த அளவுக்கு போகிறாங்க. காரணம் என்னென்னா, பிசாசு அந்த அளவுக்கு அவங்களுடைய மனதை மயக்கி வைத்திருக்கிறான். இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறான். அந்த பிசாசின் போராட்டத்தின் நிமித்தம் பலவித குடி பழக்கத்தினால பலவித போதை வஸ்துகளுக்குள்ள அடிமையாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? எத்தனையோ வாலிபர்கள் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. எத்தனையோ அடிக்ஷன் சென்டரில் நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற வாலிபர்கள் பாருங்க, தங்கள் குடித்து போதைப் பொருட்களை பயன்படுத்தி அந்த நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கைகள் கால்கள் ஆடிக்கொண்டு பாருங்க, வாலிப வயதில் ஒரு வயதான தோற்றத்தோடு இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பிசாசானவன் அவர்களை அப்படிப்பட்ட குடி பழக்கத்துக்குள்ள போதை பழக்கத்துக்குள்ள அவர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். ஆண்டவரால் விடுவிக்க முடியும். ஒருவேளை அந்த அடிக்ஷன் சென்டரில் எத்தனை ஆலோசனைகள் கொடுத்தாலும், எத்தனை காரியங்களை மருந்துகளை கொடுத்தாலும் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறவர்கள் பாருங்க, ஒரு சில பேர் அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். ஆனால் அநேக பேர் மீண்டும் அந்த காரியத்துக்குள்ளாக இருக்கிறார். நம்ம எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை இப்படிப்பட்ட பாவ கட்டுகளுக்குள்ள பிசாசின் வல்லமையினால நிறைந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தின் வல்லமையினால ஈர்க்கப்பட்டு குடி பழக்கத்திலேயும் போதை பழக்கத்துக்குள்ளாகவும் இருக்கிறார்களோ அவர்களை ஆளுகை செய்கிற பொல்லாத ஆவியின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த காரியங்களிலிருந்து ஜனங்களை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவரின் உள்ளத்தில் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். அநேகருடைய குடும்பங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் செயல்படுகிறதுனால, ஒருவேளை அந்த பிசாசினுடைய ஆவிகள் ஏவப்பட்டு காரியங்கள் செய்யப்பட்டதுனால குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரு தரித்திரம், வியாதி, அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம்.
செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு சமாதானமற்ற நிலைமை, ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் வறுமை, அது நிமித்தம் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் இப்பொழுதே விடுதலை பெறுவார்களாக. எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா? இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, பிசாசின் போராட்டத்தினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் வியாதிகளோடு வறுமையோடு ஆண்டவரே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அவர்களை நீர் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிற கர்த்ததாமே நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அநேகரை நீங்கள் விடுவிக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிடுகிறேன். ஒருவேளை பிசாசின் போராட்டத்தில் சமாதானம் இல்லை, வியாதின்னு சொன்னதுனால என் குடும்பத்தில் வறுமை இருக்குது, இப்படி போராட்டம் இருக்குது, அதனால பிசாசு தான் நினச்சிடாதுங்க. அதனாலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழும்போதும் சில வறுமைகள், பலவீனங்கள் வருவதற்கு காரணம் அதன் மத்தியில் நம்ம ஆண்டவருக்காக நிற்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அதில் நம்ம ஆண்டவருக்காக உத்தமமாக இருக்கும்போது நேற்றை கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர், நேற்றல்ல நம்ம சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம கேட்ட வார்த்தையின்படி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். இல்லை, அப்போ சில சோதனைகள் நிமித்தமும் சில சூழ்நிலைகள் நம்ம அனுமதிக்கப்பட வேண்டியது இருக்கும். அதில் உத்தமமாக இருக்கும்போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தவறான எண்ணத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் ஏன் இந்த காரியம் சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். நீங்கள் ஒருவேளை அந்த சோதனைக்கு காரணம் நீங்கள் இந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லலாம்? அதை அறிந்து கொள்ளலாம். அல்லது பிசாசின் போராட்டம் ஆண்டவர் உங்களை நடத்தினால் அதிலிருந்து விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆகவே அந்த பகுத்தறிகிற கிருபையை அல்லது அந்த காரியங்களை புரிந்து கொள்ளுகிற கிருபை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நேரத்தில் நம்ம கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நம்மத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான சகோதரர் ஆல்வின் சாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வைராக்கியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து கர்த்தருக்காக பல சூழ்நிலைகளிலேயும் வைராக்கியமாக நிற்கிறவர்கள். அவங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, இல்லை பல சூழ்நிலைகள் உண்டு, அதன் மத்தியிலையும் கர்த்தருக்காக நிற்கிறவர்கள். அநேக பாடல்களை யூடியூப்பில் ஆல்வின் சாம் என்கிற அபிஷியல் என்கிற பேஜில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு பாடல், நான் சிட்சிக்கப்பட்டது நல்லது. அதனுடைய வார்த்தை என்னென்னா, அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேறு, ஆனால் ஆண்டவருடைய சிட்சை அவங்க வாழ்க்கை வந்ததுனால, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால, ஒருவேளை நான் சிட்சிக்கப்படாமல் இருந்தால் நரகத்துக்கு போயிருப்பேன், அதை காட்டிலே நான் பரலோகத்துக்கு வரக்கூடிய மகனாக மாறி இருக்கிறேன், ஆகவே நான் சிட்சிக்கப்பட்டது நல்லது என்று ஒரு நல்ல பாடலை பாடியிருக்கேன். அநேக பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது நல்லது. அவர்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டே ஆண்டவருடைய ஊழியத்தையும் அவர்கள் உற்சாகமாக பாரத்தோடு செய்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கவனிப்போம். Praise God. Hallelujah. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு முன்பாக நிற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்பாய் அழைத்த ஜேம்ஸ் அண்ணனுக்கும் ஜிஎஸ்எம் ஊழியத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துதலையும் நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஜெபத்தில் அநேகர் நீங்கள் பங்கு பெற்று கொண்டிருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்படுறீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் கூட இந்த நேரலை மூலமாக இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதன் மாத்திரம் அல்ல, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாலத்தில் இருக்கிற ஓர் நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில்
அநேக பாவத்தில் விழுந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறது தான் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நம்ம வந்து விடுதலையை குறித்து இந்த 21 நாள் செபத்தில் நம்ம பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அதை தொடர்ந்து ஒரு விசேஷமான ஒரு முக்கிய ஒரு தலைப்பில் பேசும்படியாக ஆவியானவர் என்னை ஏவினபடியினாலே இந்த ஒரு குறித்த தலைப்பை உங்களுக்கு முன்பாக நான் எடுத்து வந்திருக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பகுதியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தான் ஆவியானவரும் நம்மளுக்கு பிரயோஜனமுள்ள காரியங்களை போதிக்கிறவராக இருக்கிறார். இந்த தொடர்ந்து இந்த 21 நாள் செபத்தில் இன்றைக்கி 18வது நாள். ஒருவேளை நீங்கள் இதை தொடர்ந்து பங்கு பெற்று கொண்டு வருகிறீர்கள் என்றால் என்னால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும். இந்த 21வது நாள் முடிவில் கர்த்தர் ஒரு மகா பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தருவது அதீத நிச்சயம். அது நீங்கள் குறித்து வச்சு கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அதை தொடர்ந்து நான் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்கு மனபாரம், சுமைகள், எனக்கு ஆசீர்வாத குறைவு, பலவிதமான வியாதி, எனக்கு பயம், எனக்கு விடுதலையே கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். 21வது நாள் முடிவில் நீங்கள் வந்து ஜிஎஸ்எம்க்கு கால் பண்ணி சாட்சி சொல்ல போகிறீங்க. இது நான் அடியேன், ஆவியானவரின் ஏவுதல் படி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்கு, இந்த நேரத்திற்கு, இந்த சமயத்திற்கு, இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு தலைப்பை தான் ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து பேசும்படியாக ஏவினபடியினாலே அந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்பை குறித்து தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த ஒரு தலைப்பை சொன்னால் பலருக்கு பிடிக்கும், பலருக்கு பிடிக்காது. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவம் ரெண்டுபட்டு கிடக்கிற இடத்துல இது ஒரு முக்கியமான காரணமாய் மாறிவிட்டது. இன்றைக்கி செய்தியின் தலைப்பு செழிப்பு. செழிப்புன்னு சொன்னாலே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முதல் விஷயம் ஞாபகத்துக்கு வர்றது வந்து அதிகமான பணம், அதிகமான சொத்து சுகம், தேவைக்கு மிகுதியான வசதிகள். இதை தான் வந்து உலகம் செழிப்பு என்கின்ற பார்வையில் பார்க்குது பாருங்க. ஆனால் வேதாகமத்தின் செழிப்பு முற்றிலும் வேறு. வேதம் சொல்லுகிற செழிப்பு முற்றிலும் வேறு. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னா, யார்கிட்ட வந்து அதிகமான பணம் இருக்குதோ, யார்கிட்ட வந்து அதிகமான சொத்து சுகம் இருக்குதோ அவங்க தான் வந்து பரலோகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நிறைய போதகர்கள், நிறைய சபைகள் செழிப்பின் உபதேசத்தை அந்த அளவுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து நல்ல ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்போம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து செழிப்பாய் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆதியாகம காலத்தில் ஆதாம் ஏவாளுக்கு வந்து ஆண்டவர் மிகுதியான ஆசீர்வாதத்தை ஏதேன் தோட்டத்தில் கொடுத்துருந்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் சொன்னார், சகலத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியாக உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி. பாருங்கள், ஆண்டவர் எதுக்காக அந்த ஒரு காரியத்தை வந்து ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார் அப்படின்னா, அவங்க சந்தோஷமாய் மனை நிறைவோடு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்தார். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிசாசு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வஞ்சிக்கும்படியாக என்ன செய்தான்? ஒரே ஒரு கனியின் மூலமாக அந்த மொத்த ஆசீர்வாதத்தையும் அவர்கள் இழந்து போகும்படியாக பிசாசு வஞ்சித்தான். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இன்றைக்கும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ளாக நீங்கள் வஞ்சிக்கப்படும்படியாக பல வஞ்சிக்கப்படும் ஆவியின் மூலமாக, பல போதகர்களின் கள்ள தீர்க்க தரிசன போதனைகள் மூலமாக இன்றைக்கி சபைகளுக்குள்ளாக பிசாசு புகுந்து இந்த செழிப்பு அப்படின்ற தலைப்பு மூலமாக நம்ம எல்லாரையும் வஞ்சித்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம். இன்றைக்கி நான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த காரியத்தில் விடுதலை பெறணும் பிரதர் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நானும் வந்து வியாதியில் அடிபட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு சாட்சியாக உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது போல், நான் சிக்ஷிக்கப்பட்டது நல்லது. அப்படி தான் முதல்ல ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். ஏன்னா எனக்கு தெரியும், நான் சிக்ஷிக்கப்படலை அப்படின்னா என் ஆத்மாவை நான் இழந்திருப்பேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன், இந்த மெசேஜ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய மேலான கிருபை, இரக்கம் இன்றைக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்குது.
ஆகவே என்னால் 100% சொல்ல முடியும் எது உண்மையான செழிப்பு, வேதாகமத்தின்படி எது உண்மையான செழிப்பு அப்படின்னா நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இது மூன்றும் கர்த்தருக்குள்ளே வேரூன்றி இருப்பது தான் உண்மையான செழிப்பு, உண்மையான ஆசீர்வாதம். இன்றைக்கி பாருங்கள், பொருளாசையின் நிமித்தம் அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னவென்று அறியாதபடிக்கு பொருளாசையினால் இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. சபைக்கு வந்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், உடனே எனக்கு 1க்கு 2 வீடு கிடச்சிரும். சபைக்கு வந்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், உடனே எனக்கு நல்ல பணம் கிடச்சிரும், நல்ல வேலை கிடச்சிரும். வாழ்வாதாரத்திற்கு உரிய, இந்த உலகத்திற்குரிய பொருளை குறி வைத்து தான் செழிப்பு அப்படின்றது இன்றைக்கி நிர்ணயம் பண்ணப்படுகிறது. விசுவாசிகளை சொல்லி தப்பு இல்லை, ஆனால் மேய்ப்பன் எவ்வளியோ ஆடுகள் அவ்வளி என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் இன்றைக்கி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்படிப்பட்ட சபையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், எப்படிப்பட்ட போதகரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், எப்படிப்பட்ட போதனைகளை நாம் பின்பற்றுகிறோம் என்பது தான் நம்ம இன்றைக்கி குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல சரீர பலம், நல்ல பணம், வசதி எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஆனால் ஒருவேளை நீங்கள் தவறான போதனையினால் கட்டப்பட்டிருப்பீங்கன்னா உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போவதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஒருவேளை கர்த்தருடைய பிரசனத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய அந்த தகுதியை நீங்கள் இழந்து போவீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு செழிப்பாக இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீங்களும் நானும் இன்றைக்கி முடிவு பண்ண வேண்டிய ஒரு காரியம், மெய்யான விடுதலை நமக்கு எதில் வேணும்? மெய்யான விடுதலை நமக்கு எதில் வேணும்? நம்ம ஆத்துமாவில் வேணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் உங்களுக்காக சில வசனங்களை வாசித்து நான் ஆதாரபூர்வமாய் இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் தெளிவாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிற விஷயம். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் இருக்கிறீர். இந்த வசனத்தை கவனிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிப்பீங்கன்னா, அந்த கடைசி பகுதியை நான் மீண்டும் சொல்கிறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். வேதம் இன்னைக்கு தெளிவாக சொல்லுது, அவர்தான் ஐஸ்வர்யர், அவர்தான் எல்லாவற்றிற்கும் அதிபதி. அவர் நினச்சாதான் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். இன்றைக்கி உலகத்தில் அநேகர் பணத்துக்கு பின்னாடி ஓடுகிறவர்களாய் மாறிவிட்டோம். அது வெறும் வாழ்வாதாரம் அப்படின்றத மறந்து பணத்துக்கு பின்னாடி ஓடுவது ஒரு முக்கியமான குறிக்கோளாய் நாம் வைத்திருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு தொழிலதிபர் சென்னையில், ஆரம்பகட்ட காலத்தில் அவர்கிட்ட போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. நாள்பட அவர் ஆண்டவருக்குள்ளே அதிகமாய் வளர ஆரம்பித்தார். நல்ல பக்தி வைராக்கியத்தில் வளர ஆரம்பித்தார். பாவங்களை விட்டு நீதியில் நடக்க ஆரம்பித்தார். அவருக்கு திருமணம் முடிந்தது. அவரே எதிர்பார்க்காம சின்ன ஒரு லேத்து கம்பெனி தான் ஆரம்பித்தார். சின்ன ஒரு லேத்து கம்பெனி, ஒரு 50,000 ரூபாய் இல்லை ஒரு 60,000 ரூபாய் ஒரு செகண்ட் ஹேண்டோ இல்லை ரொம்ப பழைய ஒரு மிஷினையோ வச்சு ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் அவருடைய தொழிலை ஆரம்பித்தார். ஆண்டவருக்குள்ளே அதிகமாய் வளர வளர கர்த்தர் மிகுதியாய் அவரை ஆசீர்வதிக்க அவர் தொழிலதிபராய் மாற தொடங்கினார். ஒரு கம்பெனியிலேருந்து 2 கம்பெனி உருவாக்கினார். முதல்ல அவர் மாத்திரம் தனியாக அந்த மிஷினை ரன் பண்ணிகிட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு 10 பேர் அவர்கிட்ட வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 100 பேர்கிட்ட அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட ரீசண்டாக ஒரு நாள் நான் பேச நேரிடும்போது சொன்னார், நடுவில் நான் ரொம்ப ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன். என்ன தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரே, என்கிட்ட இப்போ எல்லாமே தேவைக்கு மிகுதியாக இருக்குதே, நான் செழிப்பாய் வாழுகிறேனே என்று சொல்லி
ஆலயத்திற்கு கூட போகாமல் வேதம் வாசிக்காமல் என்னை நேசித்த கர்த்தரை விட்டு நான் மிகவும் தூரமாய் போனேன். கொஞ்ச நாட்கள் தாண்டியது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒன்றொன்றாய் நான் இழக்க நேரிட்டது. ஒன்றொன்றாய் நான் இழந்து போனேன். முதல்ல நான் எதை இழந்தேன் தெரியுமா? எனக்கு இருந்த சமாதானத்தை. ரெண்டாவது நான் எதை இழந்தேன் தெரியுமா? எனக்கு இருந்த தூக்கத்தை. மூன்றாவது நான் எதை இழந்தேன் தெரியுமா? எனக்கு இருந்த நல்ல உடல் சுகத்தை. நான்காவது நான் எதை இழந்தேன் என்று தெரியுமா? எனக்கு இருந்த நல்ல ஆரோக்கியமான குடும்ப உறவுகளை, நட்புகளை நான் இழந்தேன். நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லி. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் தேவைக்கு கர்த்தர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் என்னென்ன தேவையோ உங்களை போஷிக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஒரு நாளும் சொத்து சுகம் பின்னாடி இல்லை, அவனும் உலகத்தில் தான் வாழ்கிறான், நானும் உலகத்தில் தான் வாழ்கிறேன், நானும் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் அவன் அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியலை, ஒரு நாளும் உலகத்தானை பார்த்து பொறாமப்படவே படாதீங்க. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் கொஞ்ச நாள் தான். நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆத்துமாவை இழந்து போகும்படி பிசாசு பல ஆசைகளை கொண்டு வந்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை முறித்து ஒரு கட்டுக்குள்ளாக உங்களை கொண்டு போய் விடுதலையோடு வாழ வேண்டிய உங்களை ஒரு கட்டி ஒரு பிணையாளி போல் உங்களை வாழ வைப்பான். நீங்கள் என்ன தான் ஆலயத்துக்கு போனாலும், என்ன தான் வசனத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டாலும், எவ்வளவு தான் ஆராதித்தாலும் மனசில் ஒரு பயமும் பாரமும் உங்களோட கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். தூங்குனா நிம்மதியான தூக்கம் வராது, ஆண்டவரை தேட தோணாது, வேத வசனத்தை வாசிக்க தோணாது, எந்த ஒரு கூட்டங்களிலையும் கலந்து கொள்ள விருப்பம் இருக்காது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு விடுதலை எதுலன்னு தெரியுமா வேணும்? நல்ல உபதேசம் உங்களுக்கு தேவை, நல்ல ஆலயம் உங்களுக்கு தேவை, நல்ல வழிபாடு உங்களுக்கு தேவை, எல்லாவற்றிற்கும் மேலாக வேத வசனம் உங்களுக்கு நிறைய தேவை. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மா முழுவதையும் வேத வசனத்தினால் நிறைத்திருக்கிறானோ, நான் சொல்கிறேன், அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருந்தால் கூட அவன் 24 மணி நேரமும் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் அவனால் வாழ முடியும். இந்த ரோட்டு சைடெலாம் பார்க்குறோம் பாருங்கள், நிறைய பேர் இந்த ஒரு மூட்டையை தூக்கிட்டு அப்படி போவாங்க. பையில் எவ்வளோ இருக்குதுன்றது முக்கியம் இல்லை, மனசு நிறைவாக இருக்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி நான் அதுதான் சொல்லுவேன். நான் 2 பக்கத்தையும் பார்த்துருக்கிறேன் வாழ்க்கையில். நான் வாழ்க்கையின் இருமுனையும் நான் சந்தித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியின் ஊடாய் நான் சொல்லுகிறேன், அந்த மறுக்கரையில் நம்ம ஆண்டவரை பார்ப்போம் அப்படின்ற ஒரே நம்பிக்கை தான் நமக்கு செழிப்பு, நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுக்கு தெரியுமா? நான் முன்பே சொன்னது போல தவறான உபதேசங்களை விட்டு ஓடுங்கள். இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள், நிறைய காரியங்கள் இன்றைக்கி விரிவாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூடியூப்பை நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான போதனைகளையும் நம்ம யூடியூப் மூலமாக பார்த்துட முடியும். எல்லா விதமான தீர்க்க தரிசனத்தை நம்ம இன்றைக்கி யூடியூப் மூலமாக நம்ம வீட்டில் உட்காந்து மொபைலில் ஒரு கிளிக்கில் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துட முடியும். பாருங்கள், இதில் எதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம், எதை விட்டு விலகி ஓடுகிறோம் அப்படின்றது தான் நமக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இந்த காரியத்தை மிகவும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். வஞ்சிக்கப்படுகிற பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், பண ஆசை உள்ள பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன். அழகு மேலே பலருக்கு ஆசை, சிலருக்கு அதிக படிச்சுட்டாங்கன்னா அவங்க விசிட்டிங் கார்டில் 10 டிகிரியை போட்டிருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? மண்ணுக்குள்ளே போகும்போது ஒரு டிகிரியை கூட கொண்டு போக முடியாது. நான் பார்த்துருக்குறேன் சில ஆட்கள், அந்த மாதிரி கிறிஸ்தவத்திலே பார்த்துருக்குறேன். ஒரு 8 டிகிரி போட்டிருப்பாங்க, ஏலேருந்து இசட் வரைக்கும் போட்டிருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டால், நான் அவ்வளோ படிச்சிருக்கேன்னு நான் அவங்களுக்கு வெளியே காட்டணும். என்ன பிரயோஜனம்? நல்ல மனிதனாய் வாழவில்லைன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு வஞ்சிக்க அநேகர் எழும்பியிருக்கிறாங்க, ஓநாய்களாக எழும்பியிருக்கிறாங்க. யார் நல்ல போதகர், யார்
கிறிஸ்துவுக்கு எதிரான போதகர், எது நல்ல போதனை, எது கெட்ட போதனை, எதை நம்ம கட்டுகிறது, எது நம்மை விடுவிக்கிறது என்ற ஒரு வித்தியாசம் கூட தெரியாதபடிக்கு இன்றைக்கி அநேக பிள்ளைகள் போய் சிக்கிடுறாங்க. மனவேதனையோடு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், மனவேதனையோடு சொல்லுகிறேன். வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நானே ஜீவவாசல், கர்த்தர் ஒருவரே ஜீவவாசல். இன்றைக்கி அந்த ஆண்டவரை விட்டுட்டு பாஸ்டர்ஸ் பின்னாடி விசிறிகளாய், நான் அந்த செலிப்ரிட்டி பாஸ்டருக்கு நான் ஃபேன், அவருடைய போதனையை கேட்டால் எனக்கு ஏதோ பண்ணுது, மெய் சிலிர்க்குது, அவரோட பாட்டை கேட்டால் எனக்கு மெய் சிலிர்க்குது. எத்தனை பேர் அந்த மாதிரி இன்றைக்கி போய் சிக்கியிருக்கிறாங்க பாருங்களேன். அப்படிப்பட்ட சிலரோடு நான் பேச நேரிட்டது. நான் பேசும்போது தான் தெரியுது, அந்த பிள்ளைகள் இந்த தவறான போதனையில் மாத்திரம் சிக்கி இல்லை, விபச்சார பாவங்கள் அநேக பிள்ளைகள் சிக்கி இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் தனக்கு அறியாது பல பாவங்களை செய்துவிட்டு அவங்க சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? எனக்காக ஏசப்பா எல்லாவற்றையும் சிலுவையில் முடிச்சிட்டாரு, இனிமேல் நான் செய்த பாவம், செய்ய போகிற பாவம், செய்துட்டுருக்கிற பாவம் எல்லாவற்றிற்கும் அவர் ரத்தம் சிந்திட்டாரு, இனிமேல் எதை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்ல, நான் செழிப்பாய், நான் சந்தோஷமாய் வாழ்வேன் என்று சொல்லி. உலகத்தில் ஒரே ஒரு காரியம் மட்டும் நிச்சயம், இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசால் கூட நமக்கு நிறைய செல்வங்களை கொடுக்க முடியும், நிறைய செழிப்பை கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு அதை பிரித்து அறிந்து பார்க்க தெரியலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமே பிசாசு போய் கேட்டான், இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்க, இங்கேருந்து குதிங்க, இந்த ஊரே உங்களுக்கு தர்றேன்ட்டு. இப்போ பிசாசால் நினச்சா உங்களுக்கு ஒரு ஊரே தர முடியும், உங்களை ஒரு பெரிய செல்வந்தனாய் மாற்ற முடியும். ஆனால் அதன் முடிவு மரணமாய் காணப்படும். கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் இல்லை. ஆண்டவர் எதை மீன் பண்ணுறாரு? இன்றைக்கி நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே இருக்கட்டுமே, போதகர்களே சிலர் இருக்கட்டுமே, ஏன் நானே சில காலம் வரைக்கும் இந்த ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாமல் இருந்தேன். ஆவினா என்ன, ஆத்துமானா என்ன, சரீரம்னா என்ன, என்னதான்ப்பா வித்தியாசம் எனக்கு தெரியாது. யாராவது திடீர்னு கேட்டால் தெரியாது. ஆனால் பாருங்கள், சில ஆலயங்களை கிராஸ் பண்ணி போகும்போது நானே சின்ன வயசில் அறியாது செய்திருக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல சிம்பலெல்லாம் விரைவோம். அதோடைய மீனிங் என்னென்னு தெரில பாருங்கள். ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னே தெரியாமல் நம்ம வளர்ந்துட்டோம். உங்களுக்கு எளிமையாக நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீடுகளில் மின் விளக்கு இருக்கும், மின் விளக்கு, டியூப் லைட், இல்லைனா பல்பு, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுதான் உங்கள் சரீரம்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மின் விளக்கு எரியணும்னா உங்களுக்கு ஒரு பவர் தேவை, ஒரு கரண்ட் தேவை, ஒரு மின்சாரம் தேவை. அந்த மின்சாரம் தான் உங்களுக்கு ஆவியாய் காணப்படுகிறது. அந்த மின்சாரம் இல்லைன்னா அந்த சரீரமாகிய விளக்கு அது பிரகாசிக்காது. சரி, ஆவியை பார்த்துட்டோம், சரீரத்தை பார்த்துட்டோம், இதில் ஆத்துமா இருக்குதே நடுவில், அது என்னது? அந்த மின் விளக்கு, அந்த ஆவி வந்ததும் பிரகாசமாக இப்படி எரியுது பாருங்கள், அதுதான் அவங்க ஆத்துமா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய் என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் சரீரம், உங்கள் ஆத்துமா நல்லா இருக்குன்னா அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்போது நீங்கள் பிரகாசமாக எரிகிறவர்களாய் காணப்படுவீங்க. நீங்கள் பிரகாசமாக எரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உண்மையான செழிப்பாய் காணப்படுகிறது. இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்கள் ஆத்துமா எந்த அளவில் செழிப்பாக இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை உங்கள் ஆத்துமாவில் இன்னும் துக்கம், சோகம், பலவிதமான கேள்வி, பலருக்கு மரண பயம், படுத்தா ராத்திரி ஃபுல்லாக மரண பயம். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன வியாதியினால் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், இந்த வியாதி நம்ம ஜீவனை முற்றிலும் நிர்மூலமாக்கிருமோன்னு சொல்லி படுத்தா அநேகருக்கு பயம், மரண பயம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் முழுமையாய் உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் உணர்வீங்க அப்படின்னா முதல்ல ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா? உங்கள் கிட்ட இருந்து பயம் என்னும் கெட்ட ஆவியை எடுத்து போடுவார். எப்படிப்பட்ட சோதனையில் நீங்கள் சிக்கினாலும் தைரியமாக சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி. அந்த வார்த்தையை விட செழிப்பான ஒரு பெலன்,
வேற இந்த பணம் கொடுக்குமா, இந்த உலகம் கொடுக்குமா, நீங்கள் உங்களுடைய உறவுகள் கொடுக்க முடியுமா? உங்கள் ஆத்துமா சொல்லும், ஆண்டவரை நோக்கி பாடும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வியாதி என்ன செஞ்சிடும், இந்த சூழ்நிலை என்ன பண்ணிடும்? ஐ வில் வின், நான் நிச்சயமாக ஜெயிப்பேன். தாவீதுக்கு தெரியாதுங்க, கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது அவன் கோலியாத்தை ஜெயிக்க போகிறான்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்குள்ளே இருந்த நம்பிக்கை ஒன்றே ஒன்று தான். அவன் ஆத்துமா அந்தளவுக்கு ஆண்டவரை ஆராதித்து பலப்பட்டு அவன் விடுதலையோடு போய் நின்னா. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் நம்புகிற ஆண்டவரை நம்பி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் ஆயுதங்களையோ இங்கே இருக்கிற படையையோ மனிதர்களையோ நம்பி அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, உன் ஆத்துமா வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், தவறான போதனைகளுக்குள்ள தீர்க்க தரிசனம் என்கின்ற பேரில் குறிக்கேக்க போயிட்டு பல இடத்துல போய் நீங்கள் சிக்கி மாட்டி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்காதீர்கள். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்கள் அழித்து போடாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். கடைசியாக ஒரு வசனம், யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி. உங்களுக்காக ஜீவன் கொடுக்கிற ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஆவியானவரும் உங்களுக்குள்ள ஆண்டவர் மேலே எவ்வளோ விசுவாசம் அதிகமாக இருக்குதோ நீங்கள் தான் உண்மையான செழிப்பான விசுவாசியாய் காணப்படுகிறீர்கள். இந்த நாள் உங்களுக்காக நான் ஒரு சிறு ஜெபத்தை செய்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட இந்த ஜெப கூடுகையில் இந்த ஆன்லைனில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவேளை மரண பயம், வியாதியின் பயம், எனக்கு இந்த விடுதலையே கிடைக்கலையே, இத்தனை ஆண்டுகளாய் நான் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன், எத்தனையோ பாஸ்டர்ஸ் என் தலையில் கை வச்சு ஜெபிச்சிட்டாங்களே, இருந்தாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி தவறான உபதேசத்துக்குள்ளேயும் தவறான போதனைக்குள்ளேயும் சிக்கி அப்பா இன்னும் விடுதலை இல்லாதபடிக்கு கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வீடியோயின் வாயிலாக இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த 21 நாள் ஜெபத்தின் முடிவில் அவர்கள் ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை நான் கண்டேன் என்று சொல்லி அவர்கள் சாட்சி உரைக்கத்தக்க கர்த்தர் இன்றைக்கே அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தவறான போதனைகளுக்கும் ஓநாய்களுக்கும் தேவையில்லாத தீர்க்க தரிசனம் என்கின்ற பேரில் பொய் உபதேசங்களிலிருந்தும் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளணும், வழி நடத்தணும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அப்பா இன்னும் மகிமையான காரியங்கள் இதன் மூலமாய் வெளிப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீர்கள் இல்லை? இந்த நாட்களில் விடுதலை என்று சொல்லும்போது நம்ம பல காரியங்களில் விடுதலையை நம்ம எதிர்பார்க்குறோம். இல்லை சரீரத்தில் விடுதலை, பல காரியங்கள், அது நமக்கு விடுதலை தேவை தான். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான விடுதலை எதில் தேவை? நம்முடைய ஆத்துமாவில் தேவை. இல்லை, ஆத்துமாவில் ஒரு செழிப்பு இருக்கிறது தான் உண்மையான ஒரு சந்தோஷம். இல்லை, ஆத்தும விடுதலை இல்லாமல் பாவத்தில் நம்ம இருப்போம் என்று சொன்னால், இல்லை பொருள் ஆசைகளுக்குள்ள பண ஆசைக்குள்ளே இருப்போம்னா அது வேதனை. அருமையான சாட்சி கேட்டிங்கல்ல, பண ஆசைக்கு இடம் கொடுத்ததுனால கர்த்தர் உயர்த்தப்பட்ட நேரத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. பணம் நமக்கு வேணும், பணம் வேண்டாண்டு இல்லை. ஆண்டவர் நல்ல உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பண ஆசைக்கு ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய செழிப்பின் உபதேசங்கள், இல்லை உலகத்தின் மேலே சிந்தையை கொண்டு வந்து உலகத்தின் மேலேயே மனிதர்களை திசை திருப்புகிற காரியங்கள், அநேக வாலிபர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அருமையான சகோதரர் சொன்னது போல அப்படிப்பட்ட உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் அல்லது அப்படிப்பட்ட உபதேசத்தை பிரசங்கிக்கிறவர்களை பின்பற்றுகிற அநேக பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நிறைய பேரை நானும் பார்த்துருக்குறேன். ஏதை சொல்லேன். அதனால் செழிப்பு என்பது நமக்கு எதில் தேவைன்னு? ஆத்துமாவில் தேவை. அதனால தான் வேதத்தில் பார்க்குறோம், உன் ஆத்துமா வாழ்வுகிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினால் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் ஆத்துமாவில் விடுதலை இருக்குதா? பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீங்களா? இன்னும் பொருளாசை, பண ஆசை, உலகத்தின் மேலே ஒரு காரியம் இருக்குதா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், ஆண்டவர் தருவார். ஆனால் அதை மேலேயே ஈடுபாடோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த நாளில்
ஆண்டவர் உங்களை விடுவித்து ஆத்துமாவள சந்தோஷத்தை தர விரும்புகிறார். அந்த சத்தியத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேளுங்கள். இன்னும் வருகிற நாட்களிலே அந்த யூடியூப்பில் நீங்கள் அந்த லைவில் இருக்கும், தொடர்ந்து கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.